ஹாய் பிரேமி, குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் விஸ்வம். அப்பாவை கேட்டேன், நீ எக்ஸசைஸ் போயிருக்கேன்னு சொன்னார். நானும் காலம்பர டென்னிஸ் போறது உண்டு. ஆனா இன்னைக்கு சண்டே இல்லையா, எனக்கு எழுந்திருக்கவே தோணல. நாம எழுந்திருக்கவே இல்லைனாலும் the day will happen இல்ல? என்ன அசுவாரஸ்யமாயிட்டு இருக்கு பிரேமி? The face is also not the usual Premi's face. எனக்கு எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சுந்தரமாയിട്ടുള്ള முகம் തന്നെ കാണണം. ஆமா, എന്ത് പറ്റി? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், மனசு கொஞ்சம் சரியில்லை. ஆஃபீஸில் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கு. வழக்கம் போல் வீட்டில் ஏகப்பட்ட டென்ஷன். அதுவும் தவிர இன்னொரு டென்ஷன். யாரால டென்ஷன்? ஒரு அனாமதைய டென்ஷன். ஓ, இதுதான் டென்ஷனோ? அது பின்ன வீடு ஆபீஸ், ஆபீஸ் வீடுனா லைஃப் மோனோட்டனஸ் ஆகாதா? மைண்ட் எப்போதுமே ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். என்ன போல நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். எப்பவும் ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டி உண்டு. பத்திரிகையில என் பேரு எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. പക്ഷേ சில பேருக்கு மட்டும்தான் அது சாத்தியம். சில பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் அவ பேரு ஓபிச்சுரை கோலத்துல வரப்போதா. ഇതെന്നത് പ്രേമി സൈലന്റ് ആയിട്ടുണ്ട് ഇത്ര കഷ്ടപ്പെട്ടിട്ടും? പ്രേമിയുടെ മൂടനെ മാറ്റിയാകണം. അപ്പോ ഞാനൊരു കാര്യം ചെയ്യാം. ഈവനിങ് ഞാനിവിടെ വരാം. I will take you to a very rare வீணா concert. நம்ம சபாவில் இருக்கு. அப்படியா? ஆமா, மியூசிக்னா எனக்கு பிச்சி. எனக்கும் பிச்சி தான். பிச்சினா என்னவா? பிச்சினா பைத்தியம். அதே. அப்போ ஈவினிங் ரெடியா இருந்துக்கோ. I will be here by 6 o'clock. என்ன? நீ இப்படி டல் ஃபேஸ் ஆயிட்டு இருந்தா இட் இஸ் குவைட் அன்லைக் பிரேமி. ஃபேஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் சார். அதான் கண்டுட்டு போறேன்னு நானும். ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சம் சிரிப்பு, അല്ലെങ്കിൽ கொஞ்சம் மந்தஹாசம், கொஞ்சம் மலர்ச்சி, கொஞ்சம் நாணம், கொஞ்சம் மிஸ்chief, கொஞ்சம் பிரைட்னஸ், கொஞ்சம் கண்ணில ஒளி. அது மதி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சபாவுக்கு ஒரு ரெட் லெட்டர் டே. ஏன் தெரியுமா? ஒன்னு நம்ம சபாவில மிஸ்டர் லக்ஷ்மண் வீணை வாசிக்கிறதுன்னா அது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ். രണ്ടാമത്തേത്, இன்னைக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, பெண்கள் தினம். ഒരു സ്പെഷ്യൽ ഗസ്റ്റ് കൂട്ടിക്കൊണ്ട് വന്നിട്ടുണ്ട്. അത് രണ്ടാമത്തെ സ്പെഷ്യാലിറ്റി. പേര് പ്രേമി. അവര് ബൊമ്മായിലിருந்து இங்க வந்து அவரு ரொம்ப ഇന്റലിജന്റ് and she is that, she is this and அது அவங்க அழகு. ഞാൻ എന്ത് പറയാൻ. ഇതോ പ്രേമി, കം കം പ്ലീസ് കം. சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். பெண்களை வீணைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த அகில உலக பெண்கள் தினத்திலே இன்னைக்கு வீணை மேதை திரு லக்ஷ்மணனுடைய கச்சேரி ஏற்பாடு செய்திருப்பது எவ்வளவு பொருத்தமானதுன்னு நினைச்சு பாருங்க. பெண்கள் எத்தனைக்கு எத்தனை வீணையின் நாதம் மாதிரி மிருதுவானவர்களோ அத்தனைக்கு அத்தனை முரண்பட்டவர்களும் கூட. அதனால தான் a woman is a bundle of contradictions அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் தங்களுடைய உரிமைக்கு போராடுற அதே நேரத்தில் ஆண்களோட உரிமைகளையும் மதிக்க தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்கள்லாம் கொஞ்சம் கைத்தட்டுங்களேன் சார்.
எப்பவும் ஆண்களை சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடாது. சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வரப்ப தன்னோட கணவன் பூ வாங்கிட்டு வரணும்னு பொதுவாக பெண்கள் எதிர்பார்க்கறது உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு இது என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னு எனக்கு புரியறதே இல்லை. என்னைக்கும் இல்லாமல் ஒரு நாளைக்கு புருஷன் பூ வாங்கிட்டு வந்துட்டாருனே வச்சுக்கலாம். இன்னைக்கு காரணமே இல்லாமல் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதனால ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு புருஷங்கிட்ட பொண்டாட்டி சண்டை போடக்கூடாது. ஆண்கள்லாம் கைத்தட்டலாம். பெண்களோட புடவை பைத்தியத்தை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். தாம் புதுசாக வாங்கியிருக்கிற புடவைய மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் சில லேடிஸ் சபா கச்சேரிக்கு வராங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர விடலாமா? அதனால சபா கச்சேரிக்கு வந்தா தயவு பண்ணி புடவையை பற்றி பேசாதீங்க, கச்சேரியை கேளுங்க. புடவைன்னு சொன்னோடனே ஞாபகத்துக்கு வருது. பம்பாயில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, மட்டுங்கால. அவளோட அம்மா இப்படி தான், தனக்கு பிறந்த நாள்னு சொல்லி புடவை வாங்கிக்குவா. தான் பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்தாலும் தனக்கு தான் வாங்கிக்குவா. ஐயா, புருஷனுக்கே பிறந்த நாள் வந்ததுன்னு வச்சுக்க, புருஷன் பேரை சொல்லி அப்பவும் தனக்கு தான் புது புடவை வாங்கிக்குவா. தீபாவளி வந்தா புது புடவை சரி, கிரகணத்துக்கு எதுக்கு புது புடவை? மீண்டும் வருக அப்படின்னு புடவை கடையில போட்டிருப்பான். அது அவனோட பிசினஸ் ஸ்நாக்கு. அதுக்காக அடிக்கடி புடவை கடைக்கு போயிட்டு இருக்க முடியுமா? அதே மாதிரி மீண்டும் வருக அப்படின்னு வட்டி கடையிலையும் போட்டிருப்பான். அப்புறம் அங்க திருப்பி திருப்பி போக வேண்டிய நிலைமை வராதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இசையில மனசை நல்லா ஈடுபடுத்திக்கிட்டா போதும், தேவையில்லாத நினைப்புகளே வராது. தெரியாத விஷயம் எதையுமே விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண்கள் பகவத்கீதையும் படிக்கணும், அதே சமயத்துல பிளேபாயும் படிக்கணும். பெண்கள் சிடுசிடுப்பா இருக்கிறத விட எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பொதுவாகவே பெண்கள் அழற நேரம் தான் அதிகம். பத்தா குறைக்கு இந்த வெங்காயம் வேற நம்மளை அழ வச்சுக்கிட்டே இருக்கு நறுக்கும் போதெல்லாம். நம்ம சிரிக்க வைக்க ஒரு வெஜிடபிள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பகீரதன் கங்கையை கொண்டு வந்தாரு, அதே மாதிரி வீணை மேதை லட்சுமணனை நம்ம சபாவுக்கு கச்சேரி பண்ண அழைச்சிட்டு வந்திருக்காங்க. தி ஜானகிராமன் சொல்லுவாரு, வாய்ப்பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்னா வாத்திய இசையை ரசிக்கிறதுக்கு அதை விட பன்மடங்கு திறமை வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ரசிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குன்னு திரு லட்சுமணன் நம்புறாரு. செம்மங்குடி, பாலமுரளி, டி.கே. பட்டம்மாள், எம்.எஸ். படே குலாம் அலி கான், பிஸ்மிலா கான், ஹரிபிரசாத் சௌரஸ்யா, இப்படி உலக புகழ்பெற்ற கலைஞர்களோட வரிசையில் நம்மளுடைய வீண லக்ஷ்மணும் இருக்காரு. அவருடைய இசையை கேட்க இந்த மேடை எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கு, நாம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷ்மண்.
ஹலோ நீயா? நான் தான். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு வருத்தப்படுறியா? போகப்படாது, இதெல்லாம் சகஜம். வந்துடுறேன், நான் தான் வந்துடுறேன்னு சொல்கிறேன். வருத்தப்படாத. என்னது வந்துட வேண்டிய எண்ணிக்கை இல்லாமல் லெஸ்பனும் உட்காந்து கச்சேரி பண்ணிட்டு இருக்கான். எந்த லெஸ்பனா? ராமன் தம்பி லெஸ்பனும் அறிவு கிட்டவல நம்ம வீண வித்வான் லெஸ்பனும் கச்சேரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு 8:30 வந்துடுவேன். உனக்கு பைசனே நீ சாப்பிட்டுக்கோ. அந்த கடங்காரன் சாப்பிட்டானா? டே எனக்கு எடுத்து வச்சுடா, பெசஞ்சு வச்சுடு, நான் வந்துடுவேன். என்ன மத்தியான சாப்பாடு தானே, ஸ்பெஷல் என்ன கோழி பிரியாணியை பண்ண போகிறேன். அது போய் அறிவு கட்டவல வந்துடுவேன். கச்சேரி முடியாத வரை நான் இருக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துதா? ஒரு தம்பி கிருஷ்ணன் வரதா சொல்லியிருந்தானே, எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். ட்ரெயின் லேட்டாக இருக்கும், கேட்டு பாரு, என்கொயரி பண்ணி பாரு. 131 ரிங் பண்ண அது உள்பட நான் சொல்லுவோம். நான் வந்துடும் வேண்டிய. Hey, blue shirt. Blue shirt and a tie. In the first row. கண்ணாடி போட்ட நீதான். Get up. நானா? Get up. Get out. ஏன்? I said get out. நான் யார் தெரியுமா? தெரியும். நீ ஒரு ஞான சூன்யம். யாரை பார்த்து ஞான சூன்யம் சொல்ற? உன்ன மாதிரி எத்தனை கலைஞர்களுக்கு மேடையில சான்ஸ் கொடுத்துருப்பேன் தெரியுமா? ஆரிய ஃபைன் ஆர்ட்ஸ்ல 22 வருஷம் செக்ரட்டரியா இருக்க. I don't care about what you are and who you are. Disturbance இருந்தா நான் வாசிக்க மாட்டேன். Understand? பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் வந்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் இருக்கும். குழந்தை அழப்படாது, யாரும் சிரிக்கப்படாது, ஈர்மப்படாது, தும்மப்படாது, பேசப்படாதுன்னு கண்டிஷன் போட்டா என்னையா அர்த்தம்? இப்படிப்பட்ட கச்சேரி எனக்கு வேண்டான்னு அர்த்தம். எல்லாரும் நடைய கட்டலாம். சார் சார், கச்சேரி பாதிலே நிறுத்திட்டு போனா எப்படி சார்? கச்சேரி கேட்கவும் இந்த அத்தனை பேரையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் போங்க சார், போய் வாசிங்க. அவனை வெளியில போக சொல்லுவியா? சார், அவர் இன்னொரு சபா செக்ரட்டரி, அவரை எப்படி சார் நாங்கள் வெளியே அனுப்ப முடியும்? அந்த டெலிஃபோன் ஞான சொன்ன இங்க இருந்தா நோ கச்சேரி. சார் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இருக்கிறோம். இப்படி பாதியில கச்சேரி நிப்பாட்ட எப்படி? நாங்க என்ன விட்டுருவோமா? எட்ரா கைய. விடுங்க சார் அவரை. ஒரு சங்கீத வித்வானை இப்படி தோலை பிடிச்சி நிறுத்துறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நீ என்ன அவனுக்கு வக்காலத்து? பின்ன என்ன சார், ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிட்டு செல்லுலார் ஃபோன்ல மோர் சாதத்தை பத்தி அப்படி என்ன சார் கொண்டாடிட்ட பேச்சு? அவரால் எப்படி சார் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? பின்ன என்னம்மா, எவ்வளவு வித்வான்களை நான் வளர்த்துருக்கேன், என்ன போய் ஞான சூன்யம்னு சொல்லிட்டானே. அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றாரு. வளர்த்து விட்டதுக்காக அவர் என்ன உங்களுக்கு என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காரு? ஒரு நல்ல கலைஞனை மதிக்க தெரியலையே சார் உங்களுக்கு. நீங்க கிளம்புங்க சார். யார் உங்களை தடுத்து நிறுத்துறா நான் பாக்குறேன். தள்ளு.
ದ ನಿ ದ ಪ ಪ ಪ ಧ ನಿ